புதுச்சேரியில் தவளக்குப்பம் அருகே தனியார் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்று பெற்றோர் குற்றச்சாட்டு முன்வைத்து பள்ளியை சூறையாடியதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் எழில். வணக்கம் எழி. பள்ளியில் அங்கு சூறையாடப்பட்டிருப்பதா தகவல் நம்ம பார்க்குறோம், திரையிலையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட தானாம்பாலம் பகுதியில் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் நோனாங்குப்பத்தை சார்ந்த மணிகண்டன் என்பவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அதே பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் 6 வயது சிறுமியிடம் கடந்த சில தினங்களாக ஆசிரியர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே நேற்று முன்தினம் அந்த சிறுமிக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருந்துள்ளார். இதனை கண்ட அவரது பெற்றோர்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்த போது சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாகி இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து சிறுமியின் பெற்றோர் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சென்று நேரடியாக சென்று பள்ளி நிர்வாகத்திடம் பாலியல் சீண்டல் தொடர்பாக கேட்டபோது பள்ளி நிர்வாகமானது சரியான முறையில் பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த பாலியல் சீண்டல் சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்திலும் பெற்றோர்கள் புகார் அளித்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாமல் தொடர்ந்தியாக இழுக்கடித்து வந்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் கேட்ட, அதாவது சிறுமியிடம் அத்துமீறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தவளக்குப்பம் சந்திப்பில் தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக நீண்ட தூரம் கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் தொலைவில் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் சாலையில் போக்குவரத்து சம்பித்துள்ளது. தொடர்ச்சியாக உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர். இதன் ஒரு பகுதியாக அங்கிருந்து உறவினர்கள் அருகே இருந்த அந்த தனியார் பள்ளி உள்ளே நுழைந்து அங்கிருந்த பொருட்களை ஏசி, கம்ப்யூட்டர், நாற்காலிகள் உள்ளிட்ட சேர்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் அடித்து நொறுக்கினர். அங்கிருந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி வெளியேறி வருகின்றனர். இருந்த போதிலும் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், மேலும் பள்ளி நிர்வாகத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக உறவினர்கள் தவளக்குப்பம் சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களிடம் தற்பொழுது தாசில்தார் பிருத்திவிராஜ் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். மேலும் அந்த சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீதும் பள்ளி நிர்வாகத்தின் மீதும் வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். இருந்த பொழுதிலும் தொடர்ச்சியாக உறவினர்கள் உடனடியாக நடவடிக்கை என்பன கோரிக்கைகள் வலியுறுத்தி தொடர்ச்சியாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பல சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாத காவல்துறையை கண்டித்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் தற்போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மேலும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நன்றி எழில்குமார், உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.